ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்க்கூட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம் பார்ட் 4 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி வான ஸ்கூலில் சேர்த்து விட்றதுக்கு ஜங்குக்கு வந்து கூட்டு போயிருந்திருப்பான். பிரின்ஸ்பலாக ஜங்குக்கை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துருந்தாலும் வாயனை சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் வாயனோட மார்க்கை பார்த்துட்டு அம்மா நீ இவ்வளோ படிக்கிற பொண்ணாம்மா நீ எங்கள் ஸ்கூலில் தான் சேரணும் அப்படின்னு விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பார். இதை பார்த்து ஜங்குக்கு செம்ம கண்டாக இருந்திருக்கும். அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 4. என்ன உன்னை இந்த பிரின்ஸ்பல் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான்? முன்னாடியே உனக்கு ஒன்று தெரியுமா என்ன? லூஸா நீங்கள்? நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். ஆக்சுவலி இவர் உங்கள் ஸ்கூல் பிரின்ஸ்பல் தானே, எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. பேசுகிறத பார்த்தா சரியில்லையே, அதான் கேட்டேன். உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வாயின் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம பிரின்ஸ்பல் சொல்கிறதுக்கெலாம் சரின்னு சொல்லிட்டு சைனும் போட்டு ஃபீஸையும் பே பண்ணி அட்மிஷனும் போட்டுட்டா. ஸோ நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வாயின் வந்து இப்போ யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு ஆஃபீஸ் மேலே நின்றுட்டுருக்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்மே வாயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு அழகாக இருக்கா, நல்லா படிக்கிற பொண்ணு வேறு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஜங்குக்கேனே தெரில, ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே வாயினை பார்த்து நீ வெளியே போ, பார்க்கிங்களா இல்லை யூனிஃபார்ம் நான் வாங்கிட்டு வரேன். இல்லை என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம் தானே, நானே நின்று வாங்கிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சோ நீங்கள் போங்க. ஏய் உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? அது கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல. பொத்திக்கிட்ட நான் சொல்கிறது கேளு. ஒழுங்க இங்கேருந்து போ. உனக்கு என்ன யூனிஃபார்ம் தானே வேணும், நான் வாங்கிட்டு வரேன் போ. இல்லை நான் இருப்பேன். நான் ஏன் போகணும்? அதெல்லாம் போக மாட்டேன். என்னோடய யூனிஃபார்ம் சைஸ் நான் சொல்ல வேண்டாமா? உன் சைஸ் தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும் போ. எப்படி 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 தெரியும்? எனக்கு என் சைஸ் ஒழுங்க தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே எனக்குலாம் தெரியும், ஊற்றிட்டு போ. கரெக்டான சைஸா? உன்னை விட நான் நல்லா சொல்லுவேன், வாங்கிட்டு வரேன். இங்கே பாருங்கள், நீங்கள் நானும் பார்த்துட்ருக்கேன், நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாகவே என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போல்லாம் என்கிட்ட பண்ணிகிட்ருக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ரெடி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணுவேன்? ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு போ. எங்கள் அம்மா எப்போம்மா கண்டுபிடிச்சிருக்கோம் என் கேரக்டரை பற்றி. இதோ பெரிய விளையாட்டை பேச விட்டா வாயை கிழிச்சு எடுத்துரும் பார்த்துக்கோ. கிழிப்பீங்க? இப்பெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்படி தான் பேசுவேன், ரெடி பண்ணுவேன். ஐயோ இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்னு எனக்கா பயமாக இருக்குது. அங்கேருந்து அப்பாட்டி கொடுன்னு ஓடிட்டா. ஜங்குக் சிரிச்சுட்டே, இந்த இரவத்தானே நான் முதலே சொன்னேன் இங்கேருந்து போய் தொலைன்னு, இப்போ ஓடுது பாரு அப்படின்னு. அப்படியே அந்த யூனிஃபார்ம் கொடுக்குற அந்த மேடமை பார்க்குறான். அவங்களா தம்பி சைஸு அப்படின்னு சொல்லும்போது அவன் சைஸை கரெக்டாக சொல்கிறான். அந்த அம்மா பார்க்குது, என்ன இவன் பொம்பளை பிள்ளைங்க சைஸை இவ்வளோ கரெக்டாக சொல்கிறான். தம்பி உனக்கு தெரியுமாப்பா, வேணும்னா அந்த பாப்பாவை கூப்பிட்டு ஒரு வாட்டி கேட்டுக்கோயேன் இதுதான் சைஸான்னு. ஏக்கா எனக்கு தெரியும், சொல்கிறான்ல, கேட்டு கொடு, எடுத்துகிட்டு வா, வீட்டுக்கு போகணும், எனக்கு வேலை இருக்குது, இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது. அதான் சொல்கிறாள் சைஸ் இதான்னு, எனக்கு தெரியாதா அவளை பற்றி? ஏதோ கட்டின பொண்டாட்டி மாதிரி பேசுகிறானே அப்படின்னு அந்த அக்காவை யோசிச்சுட்டு அவன் கேட்ட சைஸில் யூனிஃபார்ம் எடுத்து வந்து கொடுத்துட்டு ஒயன்ற நேம் போட்ட பேட்சையும் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. அவனும் அதெல்லாம் வாங்கிட்டு இந்தாங்க அப்படின்னு அவனும் இதெல்லாம் பே பண்ணிட்டு வரான். ஸோ வந்து பார்த்து வாங்கிக்கிட்ட தான் யூனிஃபார்மை கையில் கூட கொடுக்கல, சும்மா அவகிட்ட தூக்கி போடுறான். அவளும் அதை கேட்ச் பிடிச்சி எடுத்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டான் போல். வாயின் உடனே அவனை பார்த்து முறைச்சிட்டு, ஹலோ ஹலோ அண்ணா, நான் இந்த சைஸ் கிடையாது, நீங்கள் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஏய் இதுதான் உன் சைஸு, எனக்கு தெரியாதா? ஹலோ என் சைஸ் என்ன எனக்கு தெரியாதா? தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் போய் மாற்றிட்டு வரேன், நீங்கள் தப்பாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. இங்கே பார், இதுதான் உன் கரெக்டான சைஸ். இல்லை அப்படியா? அப்போ இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. என்ன என்ன சொன்னீங்க? ஓ மை காட், என்ன 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 சொன்னீங்க? எதுக்கு ஒவ்வொரு சீன் போடுற? ஓ மை காட் ஓவனு அந்த அளவுக்கு ஒன்று ஒருத்து இல்லை. போ இல்லை போய் வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் இங்கெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் பண்ணிப்பாரு, அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். வயன் சத்தியமாக சொல்கிறான், என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்றான். அவளுக்கா பயம் வந்துருச்சு, இவனடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் அப்படின்னு. இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவளும் நேராக பைக்கில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆன்ட்டி வந்தது கேட்குறாங்க, என்னமோ வயன் அட்மிஷன்லாம் போட்டாச்சா, எல்லாத்தையும் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் ஆன்ட்டி. யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டில்ல? வாங்கிட்டேன். 2 யூனிஃபார்ம் தானே வாங்கியிருக்கேன், ஒன்று ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அண்ட் நான் ஸ்கூல் யூனிஃபார்ம். ரெண்டுமே வாங்கிட்டேன். சரி அப்படியா, சரி போட்டு பார்த்துக்கோமா, அது கரெக்டாக இல்லைன்னா நம்ம திருப்பி போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? போ
கரெக்டான சைஸ் தானே வாங்கிட்டு வந்திருக்க. ம். கரெக்டான சைஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ரெண்டுத்தையும் போட்டு பார்க்குறா. பார்த்தா பர்ஃபெக்ட்டாக இருக்குது. ஒரு குறை கூட சொல்ல முடில. வாயின அப்படியே கண்ணாடி முன்னாடி பார்க்குறா அவளையே. என் சைஸ் எனக்கே சரியாக தெரில, அவனுக்கு தெரியுது. அப்போ இதுலேருந்து தெரில எந்த அளவுக்கு பொம்பளை பொறுக்கின்னு. இப்படி அக்யூரேட்டாக பார்த்து வச்சுருக்கானே அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உடனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரா. ஜங்குக்கு அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துட்டே, நான் ஏன் யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா? எல்லாம் சொல்லுமா, நீ கூட சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியே, நம்ம போய் மாற்றிட்டு வந்துடலாம் சொல்லு. ம், வேண்டாம். ஏம்மா ஏன் வேண்டாம்? நீ தான் அப்படியே ஸ்கூலில் வச்சு தாம் தும்னு குதிச்சு இது சின்ன சைஸு எனக்கு வேண்டாம், இதை நான் போட மாட்டேன் அப்படின்னா சொன்னியே, இப்போ எங்கே போச்சு? இப்போ என்ன? அது அது வந்து சைஸ் கரெக்டாக தான் இருக்குது. நான் தான் சொன்னனே, எனக்கு தெரியாதான்னு? நாங்களாம் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுவோம். உனக்கு என்ன இருக்காக்கும்? இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. உன் சைஸ் என்னன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேறு சொல்லிட்டு போகிறாடா. எனக்கா காலேருந்து ரத்தம் வந்துடும் போல, இவனடா இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அவனை பார்த்து, இங்கே பாருங்கள், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சரியா? எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினா சுத்தமாக பிடிக்காது. உங்கள் லிமிட் ஏதோ அதில் இருந்துக்கோங்க. என்னோடய பர்சனல்குள்ளெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ப்ரைவேட்டான விஷயம், ஓகேவா? இதை நான் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஓகே? பிடிக்காது அப்படின்னு ஒரு மாதிரி திட்டு தடுமாறி சொல்ல முடியாமல் சொல்ல ஜங்குக்கு அப்படியே நான் கலாசிரிச்சிட்டேன். புலம்பல கேட்கலாம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நான் நைட்டு வந்து மீட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு அவள் கிட்ட பிடிச்சி கிள்ளிட்டு போயிட்டான். அவள் கத்திட்டு இருக்கா. ஆண்டி வந்து, என்னம்மாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி. அப்படியே கத்துனேன், லைட்டாக பகர் அழிச்சது அதான். ஓ, நான் வேணா ஜூஸ் போட்டு கொடுக்குவாம்மா? இல்லை ஆண்டி, நோ தேங்க்ஸ், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வகுத்த பிடிச்சிட்டு ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கும் சிரிச்சுட்டே கண் அடிச்சுட்டு போகிறான் கிள்ளி வச்சுட்டு. ஐயோ, நல்ல பையனை வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவளும் அப்படியே கோவமாக போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இங்கே ஜங்குக்கு ஒர்க்குக்கு வந்துட்டான். ஸோ அவன் ஒரு பெரிய மாஃபியா கேங்குங்கனால அவனுக்கு கீழே நிறைய அடியாள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்குது. அவள் வேறு வந்து, என்னடா டார்லிங் இவ்வளோ நாளாக அழக்கானும், இப்போ வந்திருக்க? அதுவா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு வீட்டில், அதான். வேலையா? உனக்கா? நம்ப முடியலையே. வீட்டுக்கு போனால் எப்பயும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவேன். இன்றைக்கி ரெண்டானா ஒரு நாளில் வர, எனக்கு எதுவும் சரியாக படலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாரு. இல்லை, ஏதாவது ஒன்றுனாலும் என்கிட்ட சொல்லு, நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம். முன்ன மாதிரி நீ இருக்கிறது இல்லையே. என்னடி, உன்னை பிரேக்கப் பண்ணணுமா? சும்மா தொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்காது, எனக்கு காண்டாகுது. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டேன்னா திருப்பி என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ பின்னாடியே வந்து சுற்றுனேன்னு வச்சுக்கோயேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது, மதிக்க கூட மாட்டேன், தெரியும்ல? ஐயோ, நீ என்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பிரேக்கப் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க? விடு டார்லிங், இதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை, விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவள் அசிங்கப்பட்டா, பட் ஏதோ அசிங்கப்படாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு போக ஜங்குக்கு ஒரு மாதிரி அவளை முறைச்சிட்ருக்க. ஜங்குக்கூட காட்ஸ்லாம் வராங்க. வந்து, என்னாச்சு பாஸ், மேடம் கூட ஏதாவது சண்டையா? அவளையே நீங்கள் மேடம் கூப்பிட்றீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மேடம் தானே கூப்பிடணும். எனக்கு இங்கே மரியாதை கொடுத்தா மட்டும் போதும். அவளுக்கெல்லாம் இங்கே கொடுக்கணும்னு யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா என்ன? இல்லை பாஸ், இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நான் சொன்னால் அதை செய். மரியாதை கொடுக்க சொன்னால் கொடு. இவளுக்கு நான் உன்னை கொடுக்க சொன்னேன்னா இவள் எதுக்கு என் கூட இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இவளை முடிச்சு விட்றதுக்கு அப்படின்னு. ஜங்குக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கான் போல். அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். அவளுமே ஜங்குக் தன்னை பார்த்து சிரிக்கிறத பார்த்துட்டு, என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறான், ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவளும் அங்கேருந்து பார்த்துட்ருக்க. பட் ஜங்குக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வேலை பார்க்க போயிட்டான். ஸோ இங்கே வாயனா அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இன்றைக்கி அவள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டால. பட் அவங்க அம்மா அப்பா கூட இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அவளாக ஜங்கு கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கா. அது அவளால் ஏற்றுக்க முடியல. அம்மா அப்பா தான் கூட இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்தே அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஸோ மறுநாள் காலையில் ஜங்குக்கு வந்துட்டான். ஸோ ஜங்குக்கு வந்து, என்னம்மா என்ன
என்னடா அதிசயமாக காலங்காத்தாலே வந்திருக்க? நீ இந்த மாதிரி டைம்லலாம் வீட்டு பக்கம் வரமாட்டியே? இப்போ என்ன அடிக்கடி வர? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அந்த வாயனை ஸ்கூலில் சேர்த்து விட்டால இன்னைக்கு, அதாவது நேற்று. இன்னைக்கு போய் வரணும்ல ஃபர்ஸ்ட் டேல, அதான் வந்தேன். எங்கே அவள் காணோம்? ரெடி ஆகிட்டு இருக்காளா? நானும் கதவை தட்டி பார்த்தேன், ரூம்குள்ளே தான் இருக்கா. தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இன்னும் எந்திரிக்கல. இன்னும் எந்திரிக்கலையா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, நான் போய் அவளை எழுப்பிடுறேன் அப்படின்னு நேராக ரூம் டோர் ஓப்பன் பண்ணான். அவள் இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கா. அதுவும் கையில் அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. சங்குக்கு அதை பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா போலே, எவ்வளோ பார்த்தாலும் பரிதாபமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை அவன் எடுக்கிறான். அது எடுத்து அடுத்த செகண்ட் வாயின் எந்திரிச்சிட்டா. ஸோ அவள் டப்புன்னு எந்திரிச்சது ஜங்குக்கு ஒரு மாதிரி பின்னாடி வந்திருப்பான். பட் கை ஸ்லிப் ஆகி அந்த ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கும். அது அப்படியே உடஞ்சி போச்சு. இதை பார்த்த வாயினுக்கு வேணும் தான் உடச்சிட்டான் அப்படின்னு அவ்வளோ கோவம். அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு, இப்போ எதுக்கு என் கையிலேருந்து அதை வாங்குனீங்க? உங்களை நான் வாங்க சொன்னேண்ணா, எதுக்கு அதை எடுத்தீங்க? ஏ சாரி, நான் ஒன்றும் வேணும்லாம் உடைக்கல, தெரியாமல் விழுந்துருச்சு. தெரியாமல் விழுந்துருச்சா? ஆ, என்கிட்ட இருக்க ஒரே ஃபோட்டோ இது தான், நாங்கள் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டது. இப்படி தெரியாமல் கீழே போட நான் அசால்ட்டாக சொல்கிறீங்க? எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டே அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டா. அவள் எதுவும் பேசலை, ஏன்னா அவளால் பேசவும் முடியல. அப்படியே போயிட்டா. ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவையும் பார்க்குறான், அவளையும் பார்க்குறான். அவள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதால் அவனும் எதுவும் பேசாமல் வெளில வந்துட்டான். அவங்க அம்மா என்னடானா, ஏன்டா இப்படி பண்ணுற? நேற்று நைட்லேருந்து இந்த பிள்ளை ஒன்றுமே சாப்பிடாம அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா. காலையிலையாவது கொஞ்சம் பெட்டராக இருப்பான்னு நினச்சா, இப்படி ஃபோட்டோ உடச்சிட்டு வந்திருக்கேன் ஜங்குக். ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? மா, நான் வேணும்னு பண்ணலாமா, தெரியாமல் விழுந்துருச்சுமா. தெரியாமல் விழுந்துருச்சுன்னு சொல்லுவேன். அவள் அவங்க அம்மா அப்பாவே இழந்திருக்கா. எவ்வளோ வலிக்கும் அவளுக்கு. இத்தனைக்கும் அவளுக்கு ஒரே பொண்ணு வேற. ரொம்ப பாவண்டா அவள். இப்படிலாம் பண்ணாது ஜங்கு. நான் வேணும்னு பண்ணலாமா அப்படின்னு அவனும் சொல்கிறான். பட் யாருமே அதை புரிஞ்சுக்க ரெடியாக இல்லை. ஸோ வாயினுமே ஸ்கூலுக்கு அப்படியே ரெடியாகி வரா. ரொம்ப சோகமாக தான் இருக்கா. ஜங்குக்கு தான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஆண்டி. வயன்மா, என்ன ஆச்சு இப்போ? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? வீடு வா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. இல்லை ஆண்டி, எனக்கு சீரியஸாக பசிக்கலை, நான் கிளம்புறேன், பாய். எப்படி போவ? இரு, அங்கிளை ட்ராப் பண்ண சொல்கிறேன். இல்லை வேண்டாம், அங்கிள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் நடந்து போய்க்கிறேன், இல்லைனா பஸ் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு பாட்டுக்கு வெளில போயிட்டுருக்கா. ஜங்குக்கா செம்ம கட்டுப்பாகுது. நீ இருமா, நான் போய் அவளை விட்டுட்டு வரான் அப்படின்னு அப்படியே வேகமாக வரான். வாயின் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. ஜங்குக்கு அப்படியே முன்னாடி வந்து நிற்க, பாட்டுக்கு கண்டுக்காமல் கிராஸ் பண்ணி போக ஜங்குக்கு அப்படியே கை பிடிச்சி இழுத்து, ரெடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், ஸோ விட்டுறீங்களா? ஏய் வா, நான் ட்ராப் பண்ணுறேன். நோ தேங்க்ஸ், நானே போய்ப்பேன். இப்போ நீ என் கூட வரியா இல்லையா? இல்லை, வர முடியாது அப்படின்னு பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டுருக்க. கரெக்டாக ஒரு பைக் வருது, அது மேலே விழுக போகிறா. கரெக்டாக அந்த பைக்காரனும் ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணி அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி அப்படியே திட்டலான்னு வரதுக்குள்ளே வாயன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அவனை பார்க்குறாள். அவனுக்கு திட்ட கூட மனசு வரல. அப்படியே வாய மூடிட்டு, அம்மா நீ எங்கே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க? நீ என்ன நியூ அட்மிஷனா? ஆனால் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 மாதம் ஆச்சே. வரதா இருந்தால் அப்பவே வந்துருப்பாங்களே, நீ என்ன எப்போ வர? நீ என்னோடய ஸ்கூல் தானா? ஹலோ, நீ தான் என்னோடய ஸ்கூல், நியூ ஜாயினி, நான் ஒன்றும் கிடையாது. என்ன 10th 12th? 12th. ஓ 12th, நானும் 12th தான். 12th சியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ ஆமான்னு மண்டையாட்டுறா. அதானே நினச்சேன், எங்கள் கிளாஸாக தான் இருக்கும், ஏன்னா கும்பிட்டையெல்லாம் எங்கள் கிளாஸ் தான் தள்ளி விடுவாங்க. பிரச்சனை இல்லை, வா நான் உனக்கு ட்ராப் பண்ணுறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனோட ஹெல்மெட்டை வாங்கி பாட்டுக்கு ஏறிட்டு இருக்க. ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். அவனும் பார்க்குறான், யாரா அப்படின்னு. ஜங்குக்கை பார்த்ததும் சீனியர் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவனுக்கு ஜங்குக்கு தெரியும், பட் பேசினது இல்லை, பழகினது கிடையாது. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஜங்குக்கா அவனை கண்டுக்காம, வாய் இறங்கு, நான் அவனை ட்ராப் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாது, நான் இவன் கூட போய்க்கிறேன். இவனோட கிளாஸ்மேட் தான், என்னை ட்ராப் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் டேயில் தெரியாத உங்கள் கூட போகிறதுக்கு என் கிளாஸ்மேட் கூட போயிடுவேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டா. ஜங்குக்கா சமக்கம் வருது. அப்படியே உன்னோட கையை பிடிச்சி இழுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பையன்டானா, ப்ரோ விடுங்க ப்ரோ, அதுதான் அந்த பொண்ணு வரலன்னு சொல்லுதில்ல, அப்புறம் என்ன, நான் கொண்டு போய் விட்டுருப்பேன். டே நீ
இங்கே பாருங்க நான் விட்டுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸும் கிராஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் போலீஸுக்கும் ஆகாது போல. அவன் அந்த போலீஸை பார்த்ததும் எனக்கு வேற வந்துட்டானுங்களா, நான் அப்புறம் பார்த்துக்குறேன்டி அப்படின்னு முறைச்சிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். வாயனுமே அப்பாடா போயிட்டான் அப்படின்னு. சரி நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், இந்த ஹெல்மெட். ஏய் என்ன ஏதோ கிளாஸ்மேட்டு இன்னொரு நேரம் உரிமையாக பேசுனேன், இப்போ நான் கழட்டி விட்டு போகிறேன் என்ன? அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி விடு, எப்படி பார்த்தாலும் நீ என்னோட கிளாஸ்மேட் தான், நீ சொன்னதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வா. ஆனால் நான் எப்படி? இங்கே பார், உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த ஜக்குக்கு சுத்தமாக பிடிக்காது. அவனை பழி வாங்குறதுக்கு நீ எனக்கு ஒரு பகடக்காய் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு வா, நான் அவன் கிளாஸ்மேட் தானே, இதெல்லாம் இருக்குது. நான் ஒன்றும் உன்னை எங்கேயோ தனியாக கூட்டு போய் எதுவும் பண்ணிடலாம் மாட்டேன், அப்போல்லாம் நீ ஒன்றும் நினைக்க வேண்டாம். எனக்கு அதை நினச்சலாம் பயமும் கிடையாது கவலையும் கிடையாது அப்படின்னு நான் அசால்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா அவள் தான் வாழ்க்கையை வெறுத்துட்டாளே, இதுக்கடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்கிறா. அவனும் சிரிச்சிட்டே அப்புறம் என்ன பயம் இல்லைல்ல, அப்போ வந்து ஏறு அப்படின்னு ஹெல்மெட்டை நீட்டுறான். வாயனும் என்ன நினச்சான்னு தெரில. அப்போனா சரி அப்படின்னு அவளும் ஹெல்மெட்டை வாங்கி போட்டுட்டு அவனோட பைக்கில் ஏறி அங்கேருந்து போகிறான். அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். வாயனுக்கா இவன் என்ன ஜங்கு கூட வேகமாக போகிறான், நேற்று அவன் பைக்கில் போனதே பரவாயில்ல போலையே அப்படின்னு அப்படியே அப்படி தான் கண்ணை திறந்துருப்பா. அதுக்குள்ளே ஸ்கூலில் வந்து நிப்பாட்டிட்டான். அவள் ஷாக் ஆகி ஓ மை காட், நீ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைக் ட்ரைவ் பண்ணுற, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணாத சரியா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உன் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, அவ்வளோதான் ஸ்பாட் அவுட் ஆயிடுவேன், இப்படிலாம் பண்ணாத சரியா, கொஞ்சம் ஸ்லோவாவா, ஃபாஸ்ட்டாக வரதால உன்னை யாரும் இங்கே பாராட்ட போகிறது கிடையாது அப்படின்னு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போகிறான். அவன் பார்க்குறான், என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா யாருமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஃபாஸ்ட்டாக வரது கெத்துன்னு தான் இவ்வளோலாம் நினச்சிட்டு இருந்தான். பட் இந்த பிள்ளை இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் அவன் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும் போதெல்லாம் வாவ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் பாரு அப்படின்னு அவனை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இப்போல்லாம் வராத, உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா. அவன் அப்படியே ஷாக்காகி அப்படியே வாயனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ என்னோட பேர் வந்து நிக்கி. ஸோ நிக்கி வந்து வாயனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். பட் நிக்கி கூட வாயன் வந்து இறங்குனது ஸ்கூல் ஃபுல்லாக பரவிடுச்சு. பிகாஸ் நிக்கி வந்து ஸ்கூல்லேயே கொஞ்சம் ஃபேமஸான காய். அதனால ஸோ போகிற வர பொண்ணுங்கள்லாம் வாயனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாயனுக்கா சுத்தம் ஃபர்ஸ்ட் டேவே நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு ஸ்டாஃப் ரூம் தான் போகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாயனோட கிளாஸ் சார் அப்படியே வாயனை வந்து கிளாஸுக்கு கூப்பிட்டு வராரு. 12th சிக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான கிளாஸ்னால் 12th சி தான். அங்கே கூட்டிகிட்டு வராரு. அங்கே இருக்கிற யாருமே படிக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு மாதிரியாக தான் சுற்றுங்க. அங்கே தான் நிற்கும் உட்காந்துருக்கான். ஸோ வாயனை பார்த்துட்டு இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே,